நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனங்களை ரட்சிப்புகள் ரொம்ப எளிமையா வழிநடத்திடுவாங்க. ஆனா அதற்கு பிற்பாடாக அவர்கள் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் அவர்களுக்கு சொல்லுகிறதில்லை. அப்போஸ்தலர் காலத்திலேயே இதை மாதிரியான அரைகுறையான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுங்கிறது வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு முதலாக சமாரியாவிலே சுவிசேஷம் பரம்பின பொழுது பேதுருவும் யோவானும் இந்த புது விசுவாசிகளை பார்க்கும்படியாக போறாங்க. ஆனா அதிலே இருந்த யாருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாததை அவர்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லி பண்ணும் பொழுது அந்த விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையிலே இருக்கிற சில சீஷர்களை சந்தித்த பொழுது கேட்கிறாரு, நீங்க விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சூப்பரா ஒரு பதில் சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் உண்டென்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர்கள் எல்லாம் விசுவாசிகள் ஆயிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, யோவான் தருகிற ஸ்தானத்தையும் பெற்றுட்டாங்களாம். இதுதான் அரைகுறையான சுவிசேஷம்.